அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் வளர்பிற பஞ்சமி தினத்தன்று வராகனை வழிபாடு செய்பவர்கள் கிரக தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அதாவது உங்களுக்கு தோஷம் இருக்கின்றது, கிரகம் சரியில்லை, நேரம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை என்ற செப்டம்பர் வளர்பிற பஞ்சமி தினத்தன்று இரவு 8 to 9 இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. அது அனைத்து பிரச்சனையும் தீரும். என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ சனி கிரகத்தால் பிரச்சனை இருக்குது, அதாவது அஷ்டம சனி, கண்டச்சனி, 7.5 சனி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இருப்பவர்களும் செவ்வாய் ஆதிக்கம் சரியில்லாமல் இருக்குது, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, கேது சரியில்லாமல் இருக்குது, கேதுவால் நமக்கு நல்லாவே இல்லை, தோஷங்கள் இருக்கின்றது, ராகு தோஷம் இருக்கின்றது, மற்ற கிரக நிலையும் சரியில்லாமல் இருக்குது, சூரியன் பகவான் இந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த தோஷங்கள்லாம் இருக்குது, சரியில்லாமல் இருக்குது. அப்படி இருப்பவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது, வராக எண்ணெய்க்கு ஒரு 5 எண்ணெய் வாங்கிக்கோங்க, 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த 5 அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஒன்றில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, இன்னொரு அகல் விளக்கில் வேப்பெண்ணெய், இன்னொரு அகல் விளக்கில் விளக்கெண்ணெய், இன்னொரு அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய், இன்னொரு அகல் விளக்கில் நெய் விட்டுக்கோங்க. 5 எண்ணெய் கலந்து நீங்கள் இந்த தீபம் ஏற்றணும். அதாவது ஒவ்வொரு அகல் விளக்குலையும் ஒவ்வொரு எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது 5மே கலந்து நீங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கில் கூட தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த தீபங்கள் ஏற்றுவதனால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் முற்றிலும் தீரும். அதாவது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அஷ்டமி சனியால் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குது, எப்போ பார்த்தாலும் மருத்துவ செலவுகள் இருக்கின்றது, நம்ம சூதானமாக இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துட்டுருக்கு. அப்படி இருப்பவர்கள் அனைவருமே இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது அனைத்து பிரச்சனையுமே உங்களுக்கு நிச்சயமாக தீரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 7.5 சனி, கண்டச்சனி, இந்த மாதிரி சனி திசையால் பாதிக்கப்பட்டவர்களும் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த தீபம் ஏற்றும் போதும் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் முற்றிலுமாக குறையும். நீங்கள் அந்த சனி ஹோரையில் 8 to 9 இந்த நேரத்தில் வராகி அன்னைக்கு இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க, சிறப்பான பலனை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு பஞ்சு கூட்டு எண்ணெய் அப்படிங்கிற எண்ணெய் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் மொத்தமாக சேர்ந்து தான் பஞ்சு கூட்டு எண்ணெய். அந்த எண்ணெயை ஊற்றி கூட நீங்கள் இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். சிறந்த ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும். திரி பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு திரி போடலாம், அப்படி இல்லைன்னா பஞ்சு திரி போட்டு நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அல்லது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு, நிறைய வயதாக போய்கிட்டு இருக்குது, அப்படி இருந்தாலும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். வராகி அம்மனுக்கு இந்த தீபம் ஏற்றி வைக்கும்போது உங்களுக்கு முற்றிலும் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அதற்காக இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கும். அவங்களாம் மிகவும் மோசமான காலம் இந்த 7.5 சனி நடக்கும்போது, மற்றும் கண்டச்சனியும் அப்படி தான். ஏதாவது ஒன்று நமக்கு கண்டம், அதாவது நமக்கு நல்லா தான் போய்கிட்டு இருப்போம், திடீர்னு சரிக்கு விழுகிறது, இந்த மாதிரி. அதே மாதிரி வண்டியில் ஏதாவது போய்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பார்த்திங்களா, அவங்களும் இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். எல்லாருக்குமே இந்த சனி திசை நடக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் நமக்கு ரொம்ப அது வராமல் இருப்பதற்காக தான் நம்ம கடவுளை வழிபாடு செய்யணும். ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிரச்சனை கூட நம்மளால் தாங்கிக்க இயலாது, ரொம்ப மனவேதனையை கொடுக்கும். அதனால் நமக்கு ஒரு கடவுளுடைய சப்போர்ட்டு நமக்கு நிச்சயமாக வேணும். கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு சரியாகும். அதனால் இந்த தீபம்லாம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும். அது இந்த வளர்பிறை பஞ்சமி சனிக்கிழமையும் நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். வராகி அன்னைக்கு படத்திற்கு நல்ல அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வைத்து நெய்வேத்தியமாக உங்களால் முடிந்த அளவுக்கு வைத்து மன திருப்தியோடு வழிபாடு செய்யுங்க. ஒரு 5 நிமிடம் வராகி அன்னையை மனதார பிரார்த்தனை செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வராகி அன்னை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும், எல்லா பிரச்சனையும் தீரும். கடனால் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களும் கடனால் ரொம்ப அவஸ்தைப்படுபவர்களும் இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள், அதுவும் உங்களுக்கு சரியாகும். நிறைய பேருக்கு நகை அடமானத்தில் இருக்கின்றது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக திரும்பணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வைத்து பாருங்கள். சனிக்கிழமை என்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கும். சீக்கிரமாகவே உங்கள் நகையை திருப்பிடுவீங்க, கைக்கு சேரும். நம்பிக்கையுடன் ஒரு 5 நிமிடம் வராகினிட்ட மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு அத்தனை பிரச்சனையும் உங்களை விட்டு விலகிடும். நம்பிக்கையுடன் இருங்க. சனிக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையான பரிகாரமும் ஒன்று சொல்லியிருந்தேன்.
முடிந்தால் அந்த பரிகாரத்தையும் செய்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீர்வதற்காக ரொம்ப எளிமையான வழிபாடும் எளிமையான பரிகாரம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களால் இதில் வந்து என்ன முடியுதோ, உங்களுக்கு வந்து எது வந்து ஈஸியாக இருக்குதோ, உங்களுக்கு எது வந்து செய்வதற்கு வந்து ரொம்ப தோதுப்படுதோ அதை செய்துக்கோங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வந்து திருப்தியாக செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு வராகனே தருவாங்க. வளர்பிறை பஞ்சமி நாள் வந்து மிகவும் விசேஷமான நாள் நமக்கு. அந்த நாளன்று வழிபாடு செய்கின்ற ஒவ்வொருக்குமே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பக்கத்தில் ஆலயம் இருக்கின்றது அப்படின்னா ஆலயத்திற்கு போயிட்டு கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். வளர்பிறை பஞ்சமி அன்று தேங்காய் தீபம் ஏற்றலாமானா தாராளமாக ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம். வீட்டிலையும் நீங்கள் ஏற்றலாம் அல்லது கோவிலுக்கு போய்ட்டும் ஏற்றலாம். தேங்காய் தீபம் ஏற்றாட்டால் கூட நீங்கள் அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ படமும் சிலை இல்லாதவர்கள் வந்து மஞ்சள் விநாயகம் எப்படி பிடிக்குமோ அதே போல் வந்து நீங்கள் மஞ்சள் பிடித்து வைத்து கூட வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை என்று அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்தும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். எந்த ஒரு வழிபாடு இருந்தாலும் ரொம்ப எளிமையானதாக, எளிமையாக செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், வராகியம் பற்றிய தகவல், பூஜை தகவல் அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.